என்னம்மா சௌக்கியமா? ஒன்னத்தம்மா சௌக்கியமான்னு கேட்டேன். என் மேல ஏதாவது கோமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டியா? சௌக்கியமான்னு கேட்டேம்மா. நேர்ல பார்த்தா விசாரிக்கிறீங்க, நீங்க போட்ட லெட்டர்ல என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கலையே. படிச்சியா? நீ சாதாரணமா பக்தி புஸ்தகம் தான் படிப்பேன்னு சொன்னாங்க. என் லெட்டர் கூட படிச்சியா? வேணும்னே தான் நான் விசாரிக்கல. இதோ பாருமா, நீ இப்படி எல்லாம் எதையுமே எதிர்பார்க்காத பொண்ணு அப்படின்னு இந்த வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க. அப்படி இருக்க முடியாது. நீ சின்ன சின்ன விஷயத்தை கூட எதிர்பார்க்கிற சாதாரண சராசரி பொண்ணுதான் அப்படின்னு என் மனசுக்கு பட்டது. அதான் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்த்தேன். பாரு, லெட்டர்ல ஒன்ன நான் சௌக்கியமானு விசாரிக்காதது உன் மனசை எவ்வளவு பாதிச்சிருக்கு. இப்ப விசாரிக்கிறேம்மா, சௌக்கியமா? சௌக்கியம் மாமா. மாமா? போன தடவை வார்த்தைக்கு வார்த்தை சார் சார்னு, இப்ப மாமாங்கிற. நெருங்கித்தான் வரேன் போல இருக்கு. நான் உன்னை விசாரிச்சேனே, பதிலுக்கு நீ என்ன சௌக்கியமானு விசாரிக்க கூடாதா? சாரி மாமா. சௌக்கியமா? நீ சௌக்கியம் இல்லாம சௌக்கியம் போய் சொல்ற போது நான் எப்படிமா சௌக்கியமா இருக்க முடியும்? அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம் மிஸ்டர் சத்தியமூர்த்தி. உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகியும் ஏன் குழந்தை பிறக்கலைங்கிறதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. எதுக்கும் உங்க ஒய்ஃபையும் ஒரு தடவை செக்அப் பண்ணிடுறது நல்லது. துர்கா, சாரி சார். துர்கா, 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 படிச்ச பொண்ணுல நீ, ஒரு ஸ்கூல் டீச்சர் வர, ஒரு டாக்டர் முன்னாடி நாகரிகம் இல்லாம இப்படியா நடந்துக்கிறது? நீங்க செஞ்சது மட்டும் சரியா? சத்தப்படாத. நான் செஞ்சது என்ன தப்பு? நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன கண்டிஷன் போட்ட சொல்லுங்க. இப்படி ஊம மாதிரி பேசாம நடந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க. எனக்கு அப்பா கிடையாது, அம்மா உலகம் தெரியாதவங்க. நானு, எங்க அம்மா, வயசுக்கு வந்த 2 தங்கச்சிங்க. இந்த 4 பேரும் என் டீச்சர் சம்பளத்துலதான் வயிறு வளர்க்கணும். என் தங்கச்சிங்களை கரையேற்றுற பொறுப்பு எனக்கு இருக்கு. சரி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் வேலைக்கு போவேன். சரி. சம்பள தேதி அன்னைக்கு சம்பள பணம் மொத்தத்தையும் எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு தான் உங்க வீட்டுக்கே வருவேன். சரி. தங்கச்சிங்களை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கற வரை நான் வேலையை விட மாட்டேன். சரி. அது வரைக்கும் நமக்கு குழந்தை பிறக்க கூடாது. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துட்டா இந்த குடும்பத்தை கவனிக்க முடியாதே. ஓஹோ. அது மட்டும் இல்ல, வயசு பசங்க படிக்கிற இடத்துல டீச்சரா வேலை செய்யறவனா அவங்க முன்னாடி வயிற்று தள்ளிக்கிட்டு போய் நிக்க முடியாது. சரி. இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர உங்க அப்பா அம்மாவுக்கு கூட தெரியக்கூடாது. சரி. அன்னைக்கு கல்யாண ஆசையில நான் சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு பெருமாள் மாடு மாதிரி தலையாட்டிட்டு என் உடம்ப செக்அப் பண்றதுக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உன் உடம்ப நான் செக்அப் பண்ண சொன்னா? இல்ல, ஆனா உங்க உடம்ப நீங்க ஏன் செக்அப் பண்ணீங்க? உங்க உடம்புக்கு தான் ஒரு குறையும் இல்லையே. அது உனக்கு தெரியுமா? ஆனா இந்த ஊர் உலகத்துக்கு தெரியாது இல்லையா? என்ன யாரும் 9ன்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணேன். குழந்தை பெத்துக்கிறதுக்கு எல்லா தகுதியும் எனக்கு இருக்குன்னு டாக்டர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்க போறேன். எனக்கு ஆபீஸுக்கு நேரமாச்சு, நீ ஸ்கூலுக்கு போமா. சரசு, நான் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தப்பு பண்ண இடம் இதுதான். நான் பீர் சாப்பிட்டது இங்கதான். ஏங்க, இது காஷ்மீரா இல்ல கன்னியாகுமரியா? பெரிய சரித்திர புகழ் பெற்ற இடம், கூட்டிட்டு வந்துட்டீங்க. இங்கதான் எல்லாரும் 2 மணி நேரம் ஜாலியா சீட் விளையாடிட்டு இருந்தோம். அதுல ஒரு ஃப்ரெண்டு, டேய் ஜாலியா எல்லாரும் தண்ணி அடிச்சா எப்படி இருக்கும்னு கேட்டான். நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். டேய், எங்க அப்பா கோயில் தர்மகர்த்தாடா, மான மரியாதையோட வாழ்றோடான்னு கேட்டாங்களா?
பிடிவாதமா என் கையில பீர் பாட்டில் வச்சுட்டாங்க படுபாவி பசங்க. இங்கதான் என் முதல் அரங்கேற்றம். நான் வாந்தி எடுத்த இடத்த காட்டுறவா. இங்கதான் இதே இடத்துலதான் அசிங்கப்படுத்திட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், அமீர் மஹால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அமீர் மஹால் சார். என்னங்க, அன்னைக்கு இதே ஆளு தானே கும்பகோணம் கோயில்ல அமீர் மஹால் எங்க இருக்குன்னு விசாரிச்சாரு? இன்னைக்கு 25 கிலோமீட்டர் தள்ளி வந்து இந்த இடத்துல மறுபடியும் அதையே கேக்குறாரு. மாஸ்டர், போலீஸ் வேலைக்கு சேர்னு ஆசைப்பட்டு உடம்பு தயார் பண்றதுக்காக இங்க வந்தேன். அது நடக்காது போல இருக்கு. நான் எங்கேயாவது குர்கா வேலைக்கு சேர்ந்துடுறேன். என்னை விட்டுருங்க மாஸ்டர். ஒரே சின்னமா. கிளாஸ்ல இருந்து நின்ன எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கலையா? எதுவுமே பிடிக்கல. எதுவுமே பிடிக்காம போக இப்ப என்ன பண்ணிட்டாங்களா? நீ வயசுக்கு வந்து பையன் தானே? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா? நீ வயசுக்கு வந்து பையன் தானே? நானும் வயசுக்கு வந்து பொண்ணு தானே? தெரியாது. இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. நமக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? இல்ல. வயசுக்கு வந்த பையனும் வயசுக்கு வந்த பொண்ணும் வேலை விட்டு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? லவ் பண்ணுவாங்க. அதானே நானே இப்ப செய்யறேன். இதுல என்னையா நான் உன்னை லவ் பண்ணலையே. ஏன் பண்ணல? காரணத்தை சொல்லு. என்ன பிடிக்கலையா? பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஏன் பிடிக்கல? உன் மனசுக்குள்ள என்ன பெரிய மன்மதன் நினைப்போ? இந்த மூஞ்சிக்கு நான் போதியா? எனக்கு இந்த லவ் இவ்வளவு பிடிக்காது. பிடிக்கலனா விட்டுருவேனா? என்ன பண்ணுவ? பாராடுவேன். முடியலன்னா வாதாடுவேன். வாதாடுவியா? யார்கிட்ட? எங்க அப்பா கிட்ட. அப்பா என்ன காதலிச்சு கைவிட்டு ஓட பாக்குறாரு அப்படின்னு சொல்லுவீங்க. நான் பொய்யன்னுவேன். ஊர் உலகத்துல பொம்பளை சொல்றதா ஏன் நம்புவாங்க? நானே என் கை விரல வாயில விட்டுட்டு இப்படியே வாங்கி எடுப்பேன். அப்ப ஊர் ஜனம் எல்லாம் கூடுமா? அடியே பாவி, யாரடியே உன்னை மோசம் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்களா? வசந்தன் தான் என்ன கெடுத்துட்டாரு அப்படின்னு வாய் கூசாம போய் சொல்லுவேன். அப்புறம் மாங்காய் கடிப்பேன், சம்பள தின்னுவேன். அம்மா அப்பா இப்படி எல்லாம் பண்ணுவியா? அதுக்கும் நான் மசியலனா? ஒரு குழந்தைய வாடகைக்கு பிடிப்பேன். அதை கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்ல போடுவேன். அது உனக்கும் எனக்கும் பிறந்ததுன்னு சொல்லுவேன். பாவி. பாவிதாயா? நான் பொல்லாத பாவியா? பேசாம என்ன லவ் பண்ணி தொலைச்சிட. பாரு, தாலி கூட ரெடியா வச்சிருக்கையா? அடிக்கடி வந்துட்டு போங்க மாமோய். டேய், கும்பகோணத்துக்கு நான் என்ன மொத்தமா போறேன்? சொந்த வீடுறாது. பொண்ணு இல்லாம மாயவரத்துல அந்த வீட்டுல போர் அடிக்குது. அதான் கும்பகோணத்துக்கு போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலான்னு போறேன். கும்பகோணத்துக்கு போய் சம்மந்தி வீட்டுல தங்கி நம்ம மாயவரம் பேரை கெடுத்துறாதீங்க மாமோய். அடி போட்டேன். சம்பந்திக்கு ஒரு லெட்டர் எழுதி இருக்கேன்டா, வீடு பார்க்க சொல்லி. அவர் வீடு பாத்துருக்காரு. நேரா அவர் வீட்டுக்கு போய் சாவி வாங்கிட்டு தனி வீட்டுல தான் நான் தங்குவேன். இந்த சாவி எப்படி உங்க அப்பா கிட்ட கொடு. ஏண்டா டேய், நான் ஊர்ல இல்லாத சமயமா இந்த வீட்டை உங்க அப்பா வாடகைக்கு விட்டுருவானா? சாச்சா அதெல்லாம் செய்ய மாட்டாரு. அதானே பார்த்தேன். வீட்டை வித்துருவாரு. குழந்தை ஏது இது? யார் வச்சிருப்பாங்க? அம்மா, ஐயா, சார், ஹலோ,
கதந்த எப்படி வந்தது? கதந்தனா தண்ணி எத்தனா கதந்த அதுதோ எதனே எதனே கதந்தே கதந்தே பதந்தா 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 கவுதா பதந்தா பதந்தா எதங்க 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 என்னாச்சு? கதை தந்ததா தந்ததா கதந்து உளறாதரி, என்னாச்சு? கதை தந்தனா தந்ததனா கதந்து அம்மா என்னாச்சு? கதை தந்தனா தந்ததனா கதந்துதா. அம்மா என்னம்மாச்சு? கதை தந்தனா தந்ததனா கதந்துதா. அம்மா என்னமாச்சு? கதை தந்தனா தந்ததனா கதந்துதா. எங்கேயாவது பயந்துட்டியாடி? அம்மாவுக்கு என்னாச்சு? பாத்தீங்களா, இதான் கதந்த. கும்பேஸ்வரர் துணை. இந்த குழந்தை உங்கள் வீட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு பிறந்த குழந்தை. சுமாரடி. ஆதலால் உங்களிடமே ஒப்படைத்து விட்டேன். இதை இனிமேல் எடுத்து வளர்ப்பதோ அல்லது தூக்கி எறிவதோ உங்களுடைய பொறுப்பு. தவறு செய்தவர் மனம் திருந்தி உண்மையை ஒப்புக்கொள்ளும் போது நான் சத்தியமாக உங்கள் முன்னால் வந்து நிற்பேன். சம்பந்தே, எப்படி இருக்கீங்க? வாங்க. அடடடடடே, ஏது இது குழந்தை? மூக்கு மொழியும் பார்த்தா உங்கள மாதிரியே இருக்கு. ஐயோ, அடடா, என்னது இது? சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இரு. சம்பந்தி, ஆ, காலையில பார்த்தா இந்த குழந்தை இங்க இருந்தது. ஆ. கூடவே இந்த லெட்டர் இருந்தது. ஆ. யாரு குழந்தை, என்ன லெட்டர், ஒண்ணுமே தெரியலையே. நம்ம வீட்டு விஷயம் வெளியில யாருக்கு தெரிய வேண்டாம். உள்ள போய் பேசலாம் வாங்க. இத பாருங்க, நான் ஆஃப்டர் ஆல் பெண்ணை கொடுத்த சம்பந்தி. எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்குள்ளதான் நான் இருக்கணும். அதை தாண்டி வெளியில வர முடியாது, வரவும் கூடாது. நாளைக்கு இந்த வீட்டுல நீங்க யாராவது நீ யாரா என் வீட்டு விஷயத்துல தலையிட அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டா நான் கவரிமான் ஜாதி, தூக்குல தான் தொங்கி ஆகணும். இப்படி எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்ல முடியல. என்ன பொண்ணை கொடுத்திருக்கிறேனே, இந்த வீட்டு மான அவமானங்கள் எனக்கும் பங்கு இருக்க. இந்த வீட்டுல யாரோ எங்கேயோ தப்பு பண்ணிருக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது. ஒரு 5 நிமிஷம் அவகாசம் தரேன். தப்பு பண்ணவங்க தயவு செய்து உண்மையை ஒத்துக்குங்க. ஒரு குழந்தைய வாடகைக்கு பிடிப்பேன், அதை கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்ல போடுவேன். அது உனக்கும் எனக்கு தான் பிறந்ததுன்னு சொல்லுவேன். என்ன, யார்கிட்ட இருந்தும் பதிலையே காணும். எனக்கு உடம்பு முழுக்க காது, எல்லா விஷயங்களும் என் காதுக்கு வந்துரும். இப்ப வசந்தா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எக்கச்சக்கம், அத நீயே சொல்லிருக்கிற. அவங்களுக்கு அக்கா தங்கச்சிகளும் எக்கச்சக்கம், அதையும் நீயே சொல்லிருக்கிற. மனசு அலபோயிர வயசு, அத நானே புரிஞ்சுக்கிட்டேன். உடற்பயிற்சி கழகம் அங்க எங்கன்னு போறேன். எங்கேயாவது உணர்ச்சி வசப்பட்டுட்டியா? நீயே சொல்லிடுப்பா. ஐயோ, நான் பெண்ணை கொடுத்த சம்பந்தி, எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குள்ளதான் நான் இருக்கணும். நான் உன்னை யோசிச்சு பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க மறைக்காம என் பொண்ணு கிட்ட ஐ எம் சாரி உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லுவீங்கன்னு. உங்க பொண்டாட்டி ஐ எம் சாரி என் பொண்ணு சொன்ன. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மறைக்காம சொன்னது எதுக்காக? ஒரு பெரிய விஷயத்தை சொல்லாம மறைக்கவா? மாமா, ஐயோ, நான் பொண்ணை கொடுத்த சம்பந்தி, எனக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குள்ளதான் நான் இருக்கணும். நான் உங்களை யோசிச்சு பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான்.
மிஸ்டர் சத்யமூர்த்தி, கோவில்ல கற்பக விருட்ச மரத்துல தொட்டில் கட்டினதுல இருந்து வெட்டிங் டே அன்னைக்கு அனாதாசிரமத்துல குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு குழந்தைங்க மேல ஆசை இருக்கிறத பட்டவர்தனமா சொல்லுதே சார். ஐயோ, நான் பொண்ணை கொடுத்த சம்பந்தி, எனக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குள்ளதான் நான் இருக்கணும். நான் உங்களை யோசிச்சு பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான். சம்பந்தி, உங்க பையங்கள்லாம் யோசிக்கிறாங்க, ஆனா யாருமே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. சம்பந்தியம்மா, இந்த விஷயத்துல துப்பு துளக்கறதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். இப்போ இந்த வீட்டுக்கு பால்காரி வரலாம், தயிர்காரி வரலாம், வேலைக்காரி வரலாம், பூக்காரி வரலாம், காய்கறிக்காரி வரலாம். அவங்க கிட்ட யாருகிட்டயாவது இந்த வீட்டுல யாராவது அன்பா, அனுசரணையா, அக்கறையா, வரம்பு மீறி பேசிக்கிட்டு இருந்தத நீங்க பாத்திருக்கீங்களா? சம்பந்தியம்மா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது? சம்பந்தி, அப்போ நீங்க யாரும் தப்பு பண்ணலங்கிறீங்க. அப்படின்னா இந்த குழந்தைய கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்பட சொல்லாமா? ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல மத்த பொருள்கள் எதையாவது கொண்டு போய் ஒப்படைச்சா வச்சுப்பாங்க, ஆனா குழந்தைய கொண்டு போய் ஒப்படைச்சா வச்சுக்க மாட்டாங்க. இந்த குழந்தை யாருது அப்படின்னு அவங்க பாணிலேயே விசாரிப்பாங்க. அது எப்படின்னா உங்க எல்லாரையும் மொத்தமா வேன்ல கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்கப்ல போட்டு ஒரு லட்டிய இன்ஸ்பெக்டர் கையில எடுத்துட்டு உங்க எல்லாரையும் முட்டிக்கு முட்டி தட்டி. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சம்பந்தி. கொஞ்சம் டேய், யாராவது எப்போது ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டீங்களா? நல்லா யோசிங்கடா. நீங்களும் நல்லா யோசிங்க. சரி. அப்போ போலீஸ் ஸ்டேஷன் வேணாங்கிறீங்க. இந்த குழந்தைய கொண்டு போய் ஏதாவது அனாதாசிரமத்துல சேர்த்து விட்டுமா, இல்ல குப்பை தொட்டியில வீசி எறிஞ்சிட்டுமா? ஆனா அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்த குழந்தையோட அம்மா லெட்டர்ல என்ன எழுதியிருக்கா? தப்பு பண்ணினவங்க உண்மையை ஒத்துக்கிற பொழுது நான் உங்கள் முன்னால் வந்து நிற்பேன், இல்லையா? அப்படின்னா இவனோட அம்மா இந்த வீட்டை சுத்தி தான் எங்கேயோ வளைய வந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். நாம இவனை கொண்டு போய் அனாதாசிரமத்திலயோ இல்ல குப்பை தொட்டிலேயோ போட்டா அந்த தாயோட மனசு கொதிப்படைஞ்சு நாளைக்கு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஊரை கூட்டி நம்ம மானத்தை வாங்கி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டா இந்த குடும்ப மானம் என்ன ஆகுது? வேணாம் சார், நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்க அவமானம் 4 செவத்துக்குள்ள தான் இருக்கணும். ஓ, வாஸ்தவம் தான். ஒரு நல்ல ஐடியா. தப்பு நடந்ததுக்கு இப்ப நம்ம கைவசம் இருக்கிற ஒரே தடயம் இந்த குழந்தை தானே. அதனால யாருக்கும் தெரியாம இந்த குழந்தைய ஊர்கோடிக்கு கடத்திக்கிட்டு போய் கழுத்து நெரிச்சு கொண்டுடுவோமா? என்ன யாரும் கிராதகன் நினைக்க கூடாது. நான் ஊர் உலகத்துல நடக்கிறதான் சொல்றேன். அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒப்படைக்க கூடாது, அநாத ஆசிரமத்திலையும் சேர்க்க கூடாது, குப்பை தொட்டிலையும் போடக்கூடாது, கழுத்து நெரிச்சும் கொல்லக்கூடாது. நீங்களும் உண்மையை ஒத்துக்க மாட்டீங்க. அப்போ வேற என்னதான் சார் வழி? சொல்லடா, சுத்தி சுத்தி பாரடா, உன் பிஞ்சு வரல காட்டடா. பந்தம்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து விட்ட, சொந்தம்னு வெக்கப்பட்டு தம்பி என்ன வச்சு விட்ட. தம்பி ஒப்பம் வேறு என்னடா, அத கண்ணாரியும் சொல்லடா. சுத்தி சுத்தி பாரடா, உன் பிஞ்சு வரல காட்டடா. பந்தம்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து விட்ட, சொந்தம் என்று வெக்கப்பட்டு கம்பி என்ன வச்சு புட்ட. ஒப்பம் வேறு என்னடா, அத கண்ணானியும் சொல்லடா. சுத்தி சுத்தி பாரடா, உன் பிஞ்சு வரல காட்டடா.
ஒரு சாட்சியா தன் வீட்டு சாப்பாட்ட ருசியோட முழுங்கி புட்டு ஹோட்டலுக்கும் போனதிங்கே யாரடா அடே தங்கமே என்கிட்ட நீ கூறடா புறனா கூட்டிடுவேன் மனத்தை வாங்கிடுவேன் சொக்காய கிழிச்சுக்கிட்டு ரோடெல்லாம் அலைய வைப்பேன் பப்பம் பேரு என்னடா அத கண்ணாரியும் சொல்லடா சுத்தி சுத்தி பாரடா உன் பிஞ்சு வரல காட்டடா வந்தமுன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து விட்ட சொந்தம் இங்கு வைக்கப்பட்டு கம்பி எண்ண வச்சு விட்ட பப்பம் பேரு என்னடா அத கண்ணாரியும் சொல்லடா சுத்தி சுத்தி பாரடா உன் பிஞ்சு வரல காட்டடா கல்யாண வைபோக முறையாக நடக்கும் முன்னே ஏஞ்சி புட்டு வந்தது யா சொல்லடா அத அதோட ரகசியமா கூறடா நடமாடும் தடிமாடு வெறியோட கொழுப்பெடுத்து கொம்பால கிழிச்ச பசு எங்கடா இந்த கண்ணுக்குட்டி பிறந்த கதை சொல்லடா முச்சந்தில நிக்க வச்சு முட்டிய நான் பேத்துடுவேன் கையக்கால கட்டி போட்டு தங்குவார கழட்டிடுவேன் ஒப்பம் பேரு என்னடா அத கண்ணாரியும் சொல்லடா சுத்தி சுத்தி பாரடா உன் பிஞ்சு வரல காட்டடா வந்தமுன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து விட்ட சொந்தம் இங்கு வைக்கப்பட்டு கம்பி எண்ண வச்சு புட்ட ஐயா ஒப்பம் பேரு என்னடா அத கண்ணாரியும் சொல்லடா சுத்தி சுத்தி பாரடா உன் பிஞ்சு வரல காட்டடா என்னங்க எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? என் பேர் என்னங்க? இப்ப எதுக்கு அதெல்லாம்? சொல்லுங்களேன். லட்சுமி. முழு பேரை கேட்டேன். அனந்தலட்சுமியா? இல்ல. கஜலட்சுமியா? இல்ல. சந்தானலட்சுமியா? இல்ல. பின்ன தரித்திரலட்சுமியா? நீயே சொல்லி தொலை. என் பேரு தனலட்சுமி. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப என்ன அதுக்கு? கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. தாலி கட்டின பொண்டாட்டியோட பேரை முழுசா ஞாபகம் வச்சுக்க முடியல. அந்த காய்கறிக்காரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு வர்றா. அவ பேரை மட்டும் எப்படி வெள்ளைமான்னு கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதுக்கு தான் இந்த எப்படி பிடிக்கிறியா? கையெடு. என்னடி இப்படி எல்லாம் பேசுற? வேற வழி. அந்த மதுரை வீர வாழ்க்கையில ஒரு வெள்ளையம்மா பூந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இந்த வெள்ளையம்மா பூந்துட்டாளோன்னு பயமா இருக்குங்க. கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொன்னுருவேன் நான். நீயும் பொம்மி இல்ல, நானும் மதுரை வேற இல்ல. லட்சுமி இல்ல இல்ல தனலட்சுமி, இது நல்லா இருக்கு. இந்த பாருமா, சந்தேகத்துக்கு ஒரு எல்லை வேணும். நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சுமா. கைய தரையில ஊனாம என்னால எழுந்திருக்கவே முடியல. காடு வா வாங்குது, வீடு போங்குது. ஐயோ சம்பந்தியம்மா, இப்படி ஒண்ணுமே தெரியாம ஏமாளியா இருந்தா அப்படி? காடு வா வாங்குது, வீடு போங்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? வயசாயிடுச்சு, போற வேலை வந்துருச்சுன்னு அர்த்தம். அது ஊர் உலகத்துக்கு. ஆனா உங்க புருஷன் 2 பொருள் வச்சு பேசுறாரு போடகமா அப்படின்னு உங்களுக்கு புரியலையா? என்ன 2 பொருள்? அந்த வெள்ளையம்மா வீடு எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நாச்சியார் கோயில் போற ரோட்ல இருக்கிற பருத்தி காட்டுக்குள்ள இருக்கு. அந்த காட்டுக்குள்ள இருக்கிற வெள்ளையம்மா வா வாங்குறாங்களா, வீட்டுக்குள்ள இருக்கிற நீங்க போன்னு துரத்துறீங்களா? சம்பந்தியம்மா, நீங்க பொம்பளை, வயசாயிடுச்சுன்னு சொல்லி உங்களை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. நான் பேப்பர்லாம் படிக்கிறேன். ரஷ்யால ஒரு 70 வயசு கிழவனுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? ஒருவேளை இவருக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கும்னா வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை தானே வந்திருக்கு, அப்ப இன்னொரு குழந்தை எங்க? சம்பந்தியம்மா, நடுவுல ஒரு 6 மாசம் வெள்ளையம்மா ஊர்ல இல்ல நீங்க தானே சொன்னீங்க. அவ வெளியூர்ல பிரசவத்தை முடிச்சுட்டு உள்ளூருக்கு வந்திருக்கலாம் இல்லையா? அந்த பாயிண்ட் தான் நீங்க ஸ்ட்ராங்கா பிடிக்கணும். வீட்டுக்குள்ள குழந்தை வந்த உடனே பாடு மனசு எப்படி எல்லாம் நினைக்க தோணுது. என்னங்க எனக்கு ஒரு சந்தேகம். இன்னைக்குமா? இன்னைக்கு என்ன சந்தேகம்? ரஷ்யாவுல 70 வயசு கிழவனுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கான். இருக்கலாம், எனக்கு தெரியல. அதுக்கு என்ன இப்ப? 70 வயசு கிழவனுக்கே ரெட்ட குழந்தை பிறந்திருக்குன்னா உங்களுக்கு இன்னும் 50 வயசு கூட முடியலையே. பைத்தியம்.
நேத்துதான் கைய கீழே ஊனாம எந்திரிக்க முடியல, நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சு. நீங்க இன்னைக்கு குழந்தை வேணுமான்னு கேக்குறீங்களே. என்ன போட்டு குழப்பாத. இப்ப உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த ரெட்டை குழந்தையில இன்னொரு குழந்தை எங்க? ரெட்டை குழந்தையா? எந்த ரெட்டை குழந்தை? எல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட ஒண்ணு போய் சொல்லாதீங்க. நடுவுல அந்த வெள்ளையம்மாவை எந்த வெளியூருக்கு அனுப்பி பிரசவம் பாத்தீங்க? சனியனே, பீட கருத்துறோம். ஆமாங்க, கல்யாணம் ஆன புதுசுல குலோப்பு ஜாமுன் மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்க. இப்போ சனியன் ஆயிட்டனா? ஆமாண்டி, கல்யாணம் ஆன புதுசுல நீ ஜீராவில ஊற போட்ட குலோப் ஜாமுன், ஆனா இப்போ ரசத்துல ஊற போட்ட வடை, ரச வடை, அது ஊசி போன ரச வடை, நூல் நூலா வர ரச வடை. சம்பந்தியம்மா, இப்பதான் நீங்க மனசை தளர விடாம இருக்கணும். நீங்க ரசவடை இல்ல குலோப் ஜாமுன் தான் அப்படிங்கறத நிரூபிச்சு தீரணும். இந்த மாதிரி ஒரு நூல் புடவையை கட்டிக்கிட்டு கொண்டைய தூக்கி முடிஞ்சுக்கிட்டு வெள்ளரவிக்கிய போட்டா எந்த புருஷனுக்கு தான் பிடிக்கும்? நீங்க உங்க வயசுல ஒரு 20-25 உடனே குறைச்சாகணும். அப்படி குறைச்சா அந்த மதுரை வீரம் உங்களுக்கு, இல்லன்னா வெள்ளையம்மானுக்கு தான். அப்பனே கும்பேஸ்வரா, லட்சுமி, நிறுத்தடி. என்னடி ஆச்சு உனக்கு? பைத்தியத்தை பிடிச்சு போச்சா? பைத்தியம் பிடிக்கலைங்க, புத்தி வந்துருச்சு. பொண்டாட்டிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னங்கறத இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் உங்களை விட மாட்டேன். கையெடு. இந்த அழகு, இந்த இளமை, இந்த யவ்வனம், என்னது யவ்வனம் எல்லாமே உங்களுக்கு படைக்கத்தான். ம். இது பெட்ரூம் இல்ல, நரகம். இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். வர்றேன். என்னம்மா இதெல்லாம்? என்னம்மா நடக்குது இந்த வீட்டுல? நிம்மதியே போச்சு. இத பாருமா, இன்னில இருந்து எண்ணி 15வது நாள். உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த கூட்டத்துல கொண்டு வந்து நிறுத்துறேன். தயவு செஞ்சு அது வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? பிளீஸ் வாடே. என்னங்க, என்ன செய்ய போறீங்க? சரஸ்வதி, அப்பா பொறுப்பானவர், தப்பு பண்ணிருக்கிறதுக்கு வழி இல்ல. தம்பி சின்ன பையன், நிச்சயமா தப்பு பண்ணிருக்க மாட்டான். நான் யாருன்னு என் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். தப்பு பண்ணுனது எங்க அண்ணனத்தான் இருக்க முடியும். அவர் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். எந்தெந்த வெளியூருக்கு போறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்கேயாவது போவேன், யாரையாவது பார்ப்பேன், உண்மையை கண்டுபிடிப்பேன். அது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். நாளைக்கு காலைல முதல் பஸ் பிடிச்சு வெளியூருக்கு போற, என் துணிமணி எல்லாம் எடுத்துவே. போ. Go. பணம் எங்க வச்சிருக்க? என் பொட்டிக்குள்ள வச்சிருக்கேங்க.
சரஸ்வதி, அமீர் மஹல் போட்டோ ஓம் பொட்டிக்குள்ள எப்படி வந்தது? சத்தியமா சொல்றேங்க, அந்த போட்டோ என் பொட்டிக்குள்ள எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்க. போற இடத்துல எல்லாம் ஒருத்த பின்னாடியே வந்து அட்ரஸ் விசாரிக்கிறான். அப்ப எல்லாம் தெரியாத பல்ல நடிச்சா பரவாயில்ல. இப்ப அவன் போட்டோவே உன் பொட்டில இருக்கு. இப்ப கூட தெரியாத பல்ல நடிச்சா என்னடி அர்த்தம்? அது இல்லைங்க. Shut up. அவன் யாருன்னு எனக்கு தெரியற வரைக்கும் மத்தவங்களுக்கு தான் நானும் நீயும் புருஷன் பொண்டாட்டி. ஓகே? எனக்கு